ஹலோ காய்ஸ், சப்பாத்தி தோசைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு குருமா பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி, மிளகு, சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீல் மேக்கரை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ண வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் முன்னாடி ஆட் பண்ணாததுனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம மசாலாவில் ஆட் பண்ணும்போதே சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் மீல் மேக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு விசில் விடலாம், இல்லைனா அப்படியே கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான குருமா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு